அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம எதை பத்திய வீடியோ அப்படின்னா, எல்லாருமே குரூப் 2 பிரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதலுடன் கூடிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஒன்று இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். சரியா? இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலோட நேம் பாத்தீங்கன்னா பாரதம். இது இப்ப யாருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல். இது பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பேட்ச் 30 செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இந்த 30 செப்டம்பர் எழுதக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீயா கொடுக்குறோம். இது எதுலலாம் நடக்குது அப்படின்னா நமக்கு ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம சங்கரன்கோயில், கடையம், புளியங்குடி நம்மளோட பிரான்ச்ல ஃபுல்லா நடக்குது. அது போக ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் மற்றும் யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பண்றோம், இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம என்ன பண்றோம் கொடுத்துடுறோம். சரியா? அந்த கொஸ்டினை பாருங்க, டெஸ்ட் எழுதி பாருங்க. அந்த கொஸ்டினோட குவாலிட்டி லெவலை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிச்சா அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மொத்தம் 4 மந்த் டியூரேஷன் கொடுத்துருக்கோம். எதனால 4 மாசம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி மாசம் நமக்கு என்னன்னா முதன்மை தேர்வு, அதாவது மெயின்ஸ் தேர்வு நடக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால கரெக்டா இப்ப இருந்து ஒரு 4 மாசத்துக்கான தேர்வு. இல்ல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 டெஸ்ட் இருக்கு. 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் என்ன அப்படின்னா இதுல நம்ம கொடுக்குறோம். சரியா? இதுல மேக்சிமம் ஒரு 60 மார்க் தமிழ், 40 மார்க் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் கொடுத்ததுனால 60 + 40 இந்த ரெண்டுமே நமக்கு மேக்சிமம் அதிகமான மார்க் எடுத்தாலே நம்ம தேர்வுல பாஸ் பண்றதுக்குள்ள வழிகள் இருக்கு. ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் பாத்தீங்கன்னா யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துட முடியாது. நல்லா யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க உங்களுக்கு நாங்க டெஸ்ட் பேஜ்ல வச்சிருக்கதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செட் பண்ணிருக்கோம். சரியா? இதுல வேற ஏதோ உங்களுக்கு டீடைல் வேணும், எனக்கு வேற ஏதாவது சந்தேகம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் பாருங்க, 8248942219. இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி உங்களுக்கு டீடைல் கேட்டுக்கலாம். அட்மிஷன் போடுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். வாங்க டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலுக்கு நேம் பாருங்க, பாரதம்னு வச்சிருக்கோம். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்மிங் 30 செப்டம்பர், அதாவது வர்ற மண்டே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இலவச தேர்வா கொடுக்குறோம். இந்த இலவச தேர்வை எழுதி பார்த்துட்டு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அந்த இதை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க இலவச டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா முன்பதிவு ஆஃப்லைன்ல கண்டிப்பா அவசியம். அது நமக்கு ஆஃப்லைன்ல நம்ம சொன்ன மாதிரி புளியங்குடி, கடையம், அது போக சங்கரன்கோயில்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பிரான்ச்ல வச்சு நம்ம டெஸ்ட் நடத்துறோம். இந்த டெஸ்டோட ஷெட்யூல் பாருங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 2A மெயின்ஸுக்கு பாருங்க யூனிட் வைட் டெஸ்ட் மொத்தம் 23 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் எத்தனை டெஸ்ட்னா ஒரு 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். மாடல் டெஸ்ட் ஒரு 2, ஃபுல் மாடல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 2. இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தம் 30 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். தரத்துடன், நல்ல தரத்தோட நம்ம கொடுக்குறோம். சரியா? மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 மாசம் டியூரேஷன் இருக்கு. ஏன்னா கம்மிங் பிப்ரவரி நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் வரப்போறதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு முன்ன நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் டெஸ்ட் எழுதுறதுக்காக நம்ம இந்த 4 மாசம் டியூரேஷன் கொடுத்துருக்கோம். இது ஆஃப்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு 5000 ரூபாயும், அடுத்து பாருங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்துச்சு நீங்க நமக்கு என்னன்னா 6000 நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல ஃபீஸ் வச்சிருக்கோம். ஆன்லைன் பாத்தீங்க அப்படின்னா 4000. சரியா? ஆன்லைனுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அனுப்பிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது போக வேற எதுவும் எனக்கு டீடைல் எதுவும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் பாருங்க, 8248942219. இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம 30ஆம் தேதி நம்ம திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ், ஹிஸ்டரி, அது போக பாலிட்டி, அது போக ரீசனிங்ல இருந்து எடுத்திருக்கோம். இதுல இந்த ரீசனிங் பாருங்க திசைகள் மற்றும் தூரம். மேக்சிமம் நமக்கு ரீசனிங் பாத்தீங்கன்னா மொத்தம் 40 வினாக்கள். 40க்கு 40 எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது திசை மற்றும் தூரம்ங்கிற வீடியோவை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட விபுதர் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி, மெட்டீரியல்,
அது போக என்ன அப்படின்னா வீடியோ, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருவோம். அது போக யூடியூப்லயும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வச்சிருவோம். சரியா? இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதி பாருங்க. எப்போதுமே நம்ம போகலாமா பயன்படுத்தலாமா அப்படிங்கறத யோசிக்கிறத விட கண்டிப்பா நம்ம போய் தான் பார்ப்போமே, போய் எழுதிதான் பார்ப்போமேங்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி பாருங்க. அதோட குவாலிட்டி லெவலை பொறுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ஷெட்யூல். பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் கரெக்டா முழுமையா நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் இதுக்கு போனேன்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லபடியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வருஷம் இவ்வளவு நேரம் நீங்க கண்டிப்பா ஒரு குரூப் 2 மெயின்ஸ்ல பாஸ் பண்ணி நீங்க ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும்னு நம்மளோட விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.